நம்ம எப்படி சோக்கியா அதோடைய ஃபைலை வந்து சோக்கியாவில் டோட்டல் ஸ்டேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதில் ஆல்ரெடி ஒரு CSV ஃபைலு ஐடி ஈஸ்டிங் நார்த்திங்கு அண்ட் எலிவேஷன் 0 போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சோக்கியா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறோம். இந்த சோக்கியா லிங்க்கு அதில் போகிறோம். இந்த மாதிரி வரும். ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து டோட்டல் ஸ்டேஷன் இருக்கா, இதை கிளிக் கொடுக்குறோம். அதில் ஓப்பன் டேட்டான்னு கேட்குதா, ஓப்பன் பண்ணி டேட்டா எங்கே லொக்கேஷனில் இருக்குதுன்னு போய் பார்க்குறோம். அந்த CSV ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சது ஈஸ்டிங் நார்த்திங்காக இருக்கணும், நார்த்திங் ஈஸ்டிங்காக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஜிபிஎஸ்க்கு வேறு, இதுக்கு வேறு. ஸோ அதனால் லொக்கேஷன் போகிறோம். இந்த இடத்துல ஃபைலில் வந்து ஷோ ஆல் ஃபைல்னு கொடுத்துருக்குங்க. அதாவது இந்த இடத்துல ஆல் ஃபைல்னு கொடுத்தா தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். சாண்டல் கோஆர்டினேட் நியூ ஃபைல், ஆல் ஃபைல் கொடுத்தா விசிபிள் ஆகும். டெக்ஸ்ட் ஃபைலும் கொடுத்தா ஒன்றும் விசிபிள் ஆகாது. ஆல் ஃபைல் இந்த ஃபைல் தான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். கொடுத்துட்டா இங்கே எப்படி வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே STR ஃபைலான்னு கேட்கும். ஆமான்னு சொன்னால் ஓகே. எக்ஸ்போர்ட் லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் வேணுமோ அங்கே போய்ட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அது அப்படியே டோட்டல் ஸ்டேஷனில் லோட் பண்ண வேண்டியது தான். இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கோம். அப்படியே இதை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. டெஸ்க்டாப்பில் 1 சொல்லிட்டு சேவ் ஆகிருக்கேன். முன்னாடி பண்ணது STRHRன்னு சொல்லிட்டு அவ்வளோதான்.